ஆகாஷும் நிலாவும் ஊருக்காக தான் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? அத்த, பெட்ரூம்ல அவங்க 2 பேரும் தனித்தனியா படுத்திருக்கிறத ஒரு நாள் நான் கவனிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இது விஷயமா நிலா கிட்ட நான் இன்டைரக்டா விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவ அப்படிலாம் இல்லன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆகாஷ தனியா மீட் பண்ணி இத பத்தி விசாரிச்சேன். அவரு வேற வழி இல்லாம என்கிட்ட ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அம்மாவோட சேர்ந்து நிலா ஜாதக விஷயத்துல பண்ண மிஸ்டேக்க அவரால் ஜீரணிக்கவே முடியலையா. அதனால்தான் நிலாவை இன்னும் மனைவியா ஏத்துக்காம இருக்காராம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அத்த. இப்போ ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிலா அவரை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறா. ஆகாஷ் சீக்கிரமா முழுசா குணமாகணும்னு விரதம்லாம் இருக்கா. ராத்திரி பகல்னு தூங்காம ஆகாஷ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறா. இப்பதான் ஆகாஷ்க்கு நிலா மேல கொஞ்சம் கொஞ்சமா ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. போக போக அந்த ஈர்ப்பு ஜாஸ்தியாகி கூடிய சீக்கிரமே ஆகாஷ் நிலாவை மன்னிச்சு மனைவியா ஏத்து பாரத்த. அத்த, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? அதான் கூடிய சீக்கிரமே ஆகாஷ் நிலாவை ஏத்துப்பாருன்னு சொன்னேன்ல. அது எனக்கும் புரியுதுமா. ஆனா நான் அதுக்காக கண் கலங்கல. பின்ன என்ன மன்னிச்சிடுமா. எதுக்கு அத்த மன்னிப்பலாம்? ஆகாஷும் நிலாவும் சேர்ந்து வாழன்றது உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா? ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நிலா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் சீக்கிரமே தன்னை மன்னிச்சு பொண்டாட்டிய ஏத்துக்குவான்னு நிலா பெரிய நம்பிக்கையோட இருக்கா. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்தை நானும் யார்கிட்டையும் சொல்லல. இப்ப நீங்களும் என் நிலைமையில இருக்கீங்க போல. சரி, பரவாயில்ல, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் ஆகாஷ் நிலா மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருல. அதேனவோ உண்மைதான். இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து ஆகாஷ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால்தான் நிலா அவர் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்காங்கறத ஆகாஷால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால 2 பேரும் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்துருவாங்க அத்த. உன் வாக்கு பலிக்கட்டுமா? நிச்சயம் பலிக்கும். கண்டிப்பா பலிக்கும் அத்த. சரி வாங்க அத்த, அங்கிருந்து ஒரு பிளேட் மட்டும் எடுத்துக்கோங்க. தரமா. ஆகாஷும் நிலாவும் இவ்வளவு நாளா சேர்ந்து வாழவே இல்லையா? இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நாம அநியாயமா தவற விட்டுட்டோமே. இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியாம போச்சு? நிலாவாவது அடுத்த வீட்டுக்காரி. ஆனா ஆகாஷ் நம்ம பேரன் தானே. அவன் கூட இந்த விஷயத்த எனக்கு தெரியாம மறைச்சிட்டானே. சரி, பரவாயில்ல. தென்றல் மூலமா இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். தென்றல் அவ சொன்ன மாதிரி ஆகாஷையும் நிலாவையும் சேர்த்து வைக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவா. அந்த முயற்சிக்கு நாம எப்படியாவது முடிவு கட்டணும். இப்ப ஆகாஷ் உடம்பு முடியாம இருக்கான். அதனால இப்போதைக்கு நிலாவை அவங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல ஆகாஷுக்கு உடம்பு சரியாகட்டும். அதுக்கப்புறம் தென்றல் அவனுக்கும் நிலாவுக்கும் கண்டிப்பா
சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா. அது நடக்க விடாம நாம கலைச்சு விட்டுடணும். கடைசி வரைக்கும் நிலாவை ஆகாஷ் கூட சேர விடவே கூடாது. அது மட்டும் இல்லாம நிலா இந்த வீட்ல இருக்கிறதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தென்றல் இங்க இருக்கிறதால கூட நமக்கு அவளோட ஜாதக பிரயோஜனம் இருக்கு. நிலாவால நமக்கு எந்த நல்லதும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவளை இங்க வச்சுக்கிட்டு? அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். அதே நேரம் தென்றலையும் இங்க நிம்மதியா இருக்க விடக்கூடாது. தங்கச்சி வீட்டை விட்டு போன துக்கத்துல தென்றல் தானா உடைஞ்சு போயிடுவா. அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு அவளை இன்னும் மனசளவுல சுக்கு நூறா நொறுக்கிட வேண்டியதுதான். ஏய் தென்றல், நீ இந்த வீட்ல இருக்கலாண்டி, ஆனா சந்தோஷமா இருக்க கூடாது. நான் இருக்க விட மாட்டேன். அத்தை, இந்தாங்க. தென்றல், அத்தை, காலங்கத்தால எங்கம்மா போயிட்டு வர? மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அத்தை. மார்க்கெட்டுக்கா? காய்கறி எல்லாம் நேத்தே வாங்கியாச்சே. நான் காய்கறி வாங்க போல அத்தை. ஆரத்தி எடுக்கிறதுக்கு வெத்தலை வாங்க போனேன். ஆரத்தியா? எதுக்கு? உங்களுக்கு நிலா ஃபோன் பண்ணி சொல்லலையா? ஆகாஷ் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராரு அத்தை. அப்படியா? ஆமா அத்தை, அவருக்காக தான் ஆரத்தி ரெடி பண்ண மார்க்கெட்டுக்கு போய் வெத்தலை வாங்கிட்டு வந்தேன். சரி அத்தை, நான் போய் ஆரத்தி ரெடி பண்றேன். மாதவி. அத்தை, பாத்தியா மாதவி, ஆகாஷ் டிஸ்சார்ஜ் ஆகுற விஷயத்த உன்கிட்ட சொல்லாம அவ அக்கா கிட்ட சொல்லியிருக்கா. என்ன இருந்தாலும் நிலாவுக்கு மாமியார் உன்னை விட அவ அக்கா தான் ஒசத்தியா தெரியறா போல இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி நினைக்கிறீங்க? தென்றல் இந்த வீட்டு மருமக தானே, அதான் நிலா தென்றல் கிட்ட விஷயத்த சொல்லிருக்கா. இது எனக்கு ஒண்ணு தப்பா தெரியலையே. இல்ல மாதவி, என்ன இருந்தாலும் நீதானே நிலாவோட மாமியார். பத்தாததுக்கு ஆகாஷோட அம்மாவும் நீதான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நிலா உன்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். அதான் தென்றல் கிட்ட சொல்லிட்டால அத்தை. அப்புறம் என்ன, ஒரே விஷயத்த எல்லார்கிட்டயுமா சொல்லிட்டு இருப்பாங்க? வீட்ல யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னா பத்தாதா? சரிங்க அத்தை, நீங்க காஃபி சாப்பிடுங்க. உங்க பையனும் மாமாவும் மேல இருக்காங்க, அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். இவள நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொட்டி கொட்டி குனிய வச்சது தப்பா போச்சே. கொஞ்சம் கூட சோரணையே இல்லாம ஆயிட்டா. ஏற்கனவே அந்த தென்றலும் நிலாவும் என்ன பாடா படுத்துறாளுங்க. இப்ப இந்த மாதவி அவளுங்க கூட சேர்ந்துகிட்டு என்ன வறுத்தெடுக்கிறாளுங்க. ஆகாஷ் வந்துட்டான். அவன் வீட்டுக்குள்ள வந்ததும் இந்த தென்றல் மாதவி யாரையுமே மதிக்காம நம்மளதான் தேடி வருவோம். அப்ப இவளுங்க மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சு பாளுங்களோ தெரியலையே. போலாமா? வேண்டாம், ஆகாஷ் நம்மளை தேடி இங்கேயே வரட்டும். அத்தை, ஆர்த்தி எடுங்க அத்தை. பரவாயில்லம்மா, நீயே எடு.
உள்ள கூட்டிட்டு வா இந்தாங்க. பாத்து ஆகாஷ் பாத்து. போங்க. ஆகாஷ் பாப்பா வாங்க. சரிம்மா, நான் சமையல் வேலையை பாக்குறேன். சரிம்மா. அத்தா பாத்துதான். ஆகாஷ், நிலா, கால் சரியாகிற வரைக்கும் நீங்க கீழ் ரூம்லயே தங்கிக்கோங்க. அது வரைக்கும் நாங்க மேல் ரூம்ல தங்கிக்கிறோம். ஆமா ஆகாஷ். சூப்பர்க்கா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணு. சரி, Thank you. கூட்டிட்டு போ. சரி தென்றல். சரி வாங்க தரமுக்கு போலாம். அக்காளும் தங்கச்சியை சேர்ந்துகிட்டு ஓவரா டிராமா பண்றாள். இந்த ஆகாஷம் இவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்காம போறா. சரி சித்து, நீ ஆபீஸ்க்கு போக ரெடி ஆகு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஆகாஷ் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு கீழே விழ பார்த்தாரு. நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ண போனேன். நீ ஏன் வேணான்னு அதை தடுத்த? நீ சரியான தத்தி. எத? நான் தத்தியா? பின்ன என்ன? நீ ஆகாஷ தாங்கி பிடிச்சா அப்புறம் நிலா என்ன பண்ணுவா? நானே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும்னு படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். நீ கெடுத்து விட்டுருவ போல இருக்கே. ஓஹோ, என்ன பாக்குற? நீ தத்தி தானே? ஆ, ஆ, இந்த விஷயத்துல வேணா நான் தத்தின்னு சொல்லலாம். ஆனா நான் தத்தி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? அது என்ன? சீக்கிரம் ரெடி ஆகு. போ. போகணுமா? போ. ம். போ. தென்றல் சொன்ன மாதிரி ஆகாஷ் சீக்கிரமாவே நிலாவ பொண்டாட்டியா ஏத்துக்க ஆரம்பிச்சிருவானோ? இல்ல, நடக்க கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அத்தை, காஃபி. ஏய், எனக்கு காஃபி வேணாம், ஒண்ணும் வேணாம். எடுத்துட்டு போ. ஏன் அத்தை காஃபி வேணான்றீங்க? உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு டாக்டர் உங்களுக்கு சுகர் போட்டு காஃபி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சுகர் போடாமலே காஃபி தரேன். நீங்க என்னடானா இப்ப காஃபியே வேணான்னு சொல்றீங்க? நான் ஏற்கனவே எரிச்சல்ல இருக்கேன். நீ வேற சுகர் அது இதுன்னு வேற எரிச்சல கிளப்பாத. ஏன் அத்தை கோவப்படுறீங்க? என்னாச்சு? ஏன் கேட்க மாட்டேன்? இது வரைக்கும் ஆகாஷ் 2 நாள் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வந்தா கூட வீட்டுக்கு வந்ததும் முதல்ல என்னதான் பாப்பா. இப்போ இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இன்னைக்குதான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். வந்தவ இன்னும் வந்து என்ன பார்க்கல. என்கிட்ட வந்து பேசுவான்னு நான் வெளியில தானே நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா அவன் என் பக்கம் கூட திரும்பாம அவன் பொண்டாட்டி தோள்ல சாஞ்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ள போயிட்டா. என்னத்த நீங்க வர வர ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறீங்க. என்னது? பின்ன என்னத்த, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்க பையன் மாதிரியே உங்க பேரனும் உங்க காலையே சுத்திட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க பையன் பழைய தலைமுறை, ஆனா ஆகாஷ் இந்த காலத்து புள்ள. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் இப்ப நல்லாவா இருக்கான்? அவனே உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறான். அடிபட்டதுல அவனால இன்னும் ஒழுங்கா நடக்க கூட முடியல. அதனாலதான் நாங்க அவனுக்கு கீழேயே ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அவனால எப்படி படிக்கட்டேறி இங்க வரைக்கும் வர முடியும்? வேணும்னா நீங்களே கீழே இறங்கி வந்து அவனை பார்த்து எப்படி பார்க்க என்ன எதுன்னு நல்ல விசாரிங்க. காஃபி ஆறிட போது குடிச்சிடுங்க அத்தை.
ஆகாஷை இப்படியே விடக்கூடாது. அவனை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்பதான் அவங்கிட்ட இருந்து நிலாவை சீக்கிரமா பிரிக்க முடியும். இப்பவே ஆகாஷ பார்த்து அவனை 4 திட்டு திட்டி கண்டிக்கணும். என்ன இவன் வச்ச கண்ணை வாங்காம அவளையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மாதவியும் தென்றலும் பேசிக்கிட்ட மாதிரி இவன் இப்பவே நிலாவை மன்னிச்சு பொண்டாட்டி ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டானோ? அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது. இப்போதைக்கு இவன்கிட்ட கோவமா பேசினா சரியா வராது. கொஞ்சம் தன்மையாவே பேசுவேன். பாட்டி வாங்க பாட்டி. என்ன பாட்டி அங்கே நின்றுட்டீங்க? உட்காருங்க. இருக்கட்டப்பா. உனக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல பாட்டி. அப்புறம் இந்த பாட்டிய சுத்தமா மறந்துட்ட போல இருக்கு. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா நீ 1 நாள் 2 நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தேன்னா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் முதல்ல இந்த பாட்டியை தான் வந்து பாப்பேன். ஆனா இப்போ இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்திருக்கேன். இந்த பாட்டியை தேடி வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? என்ன பாட்டி நீங்க இப்போ என் நிலைமைய பார்த்துமா இப்படி கேக்குறீங்க? பாட்டி என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல பாட்டி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி படிக்கட்டி ஏறி உங்களை மேல வந்து பார்க்க முடியும்? நான் இங்க வந்த உடனே நீங்க கீழே இறங்கி வந்து என்ன பாப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க இப்பதான் வரீங்க. உங்க பேரை கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க பாட்டி. அவரால தான் நடக்க முடியல, ஆனா உங்களால நடக்க முடியும்ல. நீங்க அவரு இங்க வந்ததுமே அவரை தேடி வந்து விசாரிக்காம சாவகாசமா இப்ப வந்து விசாரிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்க பேரு மேல அக்கறையே இல்லையா? என்ன நிலா இது? புசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட. என் பேர மேல எனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கு? அப்புறம் ஏன் அப்பவே வந்து விசாரிக்கல? நீங்க வந்து அவரை விசாரிக்காதது மட்டும் இல்லாம நடக்க முடியாத நிலைமையில இருக்கிற உங்க பேரன் உங்களை தேடி வந்து பாக்கலன்னு வருத்தம் வேற படுறீங்க. ஆகாஷ் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்த நீ உன் அக்காவுக்கு தானே போன் பண்ணி சொன்ன. அப்புறம் எனக்கு எப்படி ஆகாஷ் இங்க வர்ற விஷயம் தெரியும்? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீ உன் அக்கா கிட்ட மட்டும்தானே சொன்ன. ஏன்னா உனக்கு எங்க எல்லாரையும் விட உன் அக்கா தான் உசத்தி. அதனாலதான் அவளுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. நான் என் அக்காவுக்கு தான் போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். ஆனா இவர் இங்க வரும்போது என் அக்காவோட சேர்ந்து மாதவியத்தெல்லாம் சேர்ந்து வரவேற்றாங்கல்ல. நீங்க மட்டும்தான் வரல. ஏன் வரல சொல்லுங்க பாட்டி. ஒருவேளை உங்களுக்கு இவர் இங்க வரப்போற விஷயம் சுத்தமாவே தெரியலனாலும் பரவாயில்ல. என் அக்காவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு இவர் வரப்போற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் ஏன் நீங்க அப்பவே வாசலுக்கு வரவே இல்ல? ஆகாஷ் வர்றதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க. அதனாலதான்ப்பா அப்பவே வந்து உன்னை பார்க்க முடியல. தப்பா எடுத்துக்காத. ஐயோ
பரவாயில்ல பாட்டி, நாங்க சும்மா யதார்த்தமா தான் கேட்டோம். பரவாயில்லப்பா. ம்ம். சமாளிக்க உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சரிப்பா, நீ ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஆ, சரிங்க பாட்டி. நிலா, பாத்துக்கோமா. பாட்டி ஒரு நிமிஷம் சொல்லுமா. சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே நீங்க இந்த ரூமுக்கு வந்தா நீங்க பாட்டுக்கு கிடுகிடுன்னு உள்ள வந்துடாதீங்க. கதவை தட்டிட்டு உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு வாங்க. ம். ஓகே பாட்டி.